Hi friends, Assalamu alaikum. Welcome to Zuha Kitchen. இன்னைக்கு நம்ம Zuha Kitchenல ஒரு சூப்பரான கிட்ஸுக்கு பெரியவங்களுக்கும் பிடிச்சமான ஒரு பீஸா ரெசிபி தான் சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறேன். இதுக்கு ஈஸ்ட்லாம் யூஸ் பண்ணாம நம்ம சிம்பிளா எப்படி கடையில கிடைக்கக்கூடிய பீஸா மாதிரியே எப்படி செய்யறதுன்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அவ்வளோ கடையில் கிடைக்கிற மாதிரியே அவ்வளோ எம்மையாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 கப் மைதா எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் சுகர் எடுத்துக்கோங்க. இதை நல்லா நம்ம மாவு பிசைகிற மாதிரி, அதாவது மைதா மாவு பிசைகிற மாதிரி நல்லா ஒரு சாஃப்டான டோவாக பிசைஞ்சுக்கலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு மறுபடியும் ஒரு வாட்டி பிசைஞ்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். இப்போ இதுக்கு பீஸா சாஸ் ரெடி பண்ண போகிறோம். நான் இன்ஸ்டண்ட்டாக தான் செய்ய போகிறேன், சீக்கிரமாக செஞ்சிடலாம். இது சில்லி ஃப்ளேக்ஸ், ஃபஸ்ட்டு டொமேட்டோ சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் சால்ட்டு, ரெட் சில்லி பவுடர், அப்புறம் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கொஞ்சமாக பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், ஒரு இன்ஸ்டண்ட்டான பீஸா சாஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை அடுத்து நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்கு நான் கேப்சிகம் 3 கலர் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்லைஸ்டு ஆனியன், சீஸு, சாஸ் எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ இதை நம்ம மாவை விரிச்சிட்டு எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண வேண்டியதுதான். மறுபடியும் ஒரு வாட்டி இந்த டோவை நல்லா பிசைஞ்சிருங்க. ஒரு மீடியம் சைஸ் பால் எடுத்துக்கலாம். ரொம்ப பெருசாகவும் வேணாம், ரொம்ப சின்னதாகவும் வேணாம், ஒரு மீடியம் சைஸ் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு சப்பாத்தி மாவு கட்டை வச்சு இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கலாம். இப்போ ஒரு அலுமினியம் பிளேட் எடுத்திருக்கேன். நான் லைட்டாக ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம அந்த தேய்ச்ச டோ உள்ளே வச்சுட்டு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது ஒரு ஃபோக் வச்சு நல்லா குத்தி விட்டுடலாம். ஃபஸ்ட்டு சாஸ் போட்டுடலாம். சாஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அடுத்து சீஸு, உங்களுக்கு பாராக கிடச்சிச்சின்னா நீங்கள் கிரேட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு அப்படியே ரெடிமேடாக கிடச்சிச்சு, அதனால் நான் அப்படியே யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஸ்லைஸ்டு ஆனியன், அப்புறம் ரெட் கேப்சிகம், அப்புறம் க்ரீன் கேப்சிகம், அப்புறம் எல்லோ கேப்சிகம், இதெல்லாம் போட்டுட்டு லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ் காரத்துக்கு தேவையில்லாட்டி ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஹர்ப்ஸ் கொஞ்சமாக, மறுபடியும் கொஞ்சமாக சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது நான் உப்பு போட்டு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த பீஸாவை வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது 10 to 15 மினிட்ஸ் ப்ராசஸ் தான், அதிகமாக தேவையில்லை. ஒரு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ இது நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ இது ஒரு பீஸா கட்டுறோம், நைஃபை வச்சு கட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பராக ஒரு சீஸியான பீஸா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கேப்சிகம் கலராக கிடைக்கலன்னா ஒரு கலர் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், டேஸ்ட் எல்லாம் டிஃப்ரெண்ட் வராது. ரொம்ப அருமையாக கடையில் கிடைக்கிற மாதிரி ரொம்ப சூப்பராக இது கிடச்சிருக்கு நமக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம Zuha கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய், தேங்க்யூ.